சமூக செயற்பாட்டாளர் ஜகுபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து ஆய்வு செய்வதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்ட சமூக ஆர்வலர் ஜகுபர் அலியின் உடலை அடக்கம் செய்த இடத்திலேயே மீண்டும் தோண்டி எடுத்து ஆய்வு செய்ய மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஊடகங்கள் மற்றும் வேறு யாருக்கும் அனுமதி தரக்கூடாது என்றும் அந்த ஆணையில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜகுபர் அலியின் உடலை ஆய்வு செய்ய தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். திருமயம் வட்டாட்சியர் முன்னிலையில் ஜகுபர் அலி உடல் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சகாய பிரதிபா. சமூக செயற்பாட்டாளர் ஜகுபர் அலியின் உடலை மீண்டும் தோண்டி எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நிபந்தனைகளாக சொல்லியிருக்கிறாங்க நீதிபதிகள்? கார்த்திகா, புதுக்கோட்டை மாவட்ட சமூக ஆர்வலர் ஜகுபர் அலியின் உடலை அடக்கம் செய்த இடத்திலேயே மீண்டும் தோண்டி எடுத்து எக்ஸ்ரே எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவரது மனைவி மரியம் என்பவர் மதுரை அமர்வில் வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதாவது இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டாலும் அதோடைய முதல் தகவல் அறிக்கை வழங்கப்படவில்லை. அதோடு இந்த வழக்கில் போதுமான சாட்சிகள் தடயங்களை காவல்துறையினர் சேகரிக்க தவறிவிட்டனர். ஆகவே இந்த வழக்கு சரியான பாதையில் செல்லுமா என்ற சந்தேகம் உள்ளது. ஆகவே அவரது உடலை தோண்டி எடுத்து 2 தடய அறிவியல் நிபுணர்களோடு தங்கள் தரப்பிலும் ஒரு நிபுணரை சேர்த்து சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே உள்ளிட்டவற்றை எடுத்து மறு உடற்கூராய்வு செய்ய வேண்டும். அதனை வீடியோ பதிவு செய்வதோடு அன்றைய தினமே அறிக்கையை தன்னிடம் வழங்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி நிர்மல்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் உடற்கூராய்வு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதோடு உடற்கூராய்வு செய்த மருத்துவரும் ஆஜராகி லாரி ஏறியதில் ஏற்பட்ட எலும்பு முறிவுகளும் உள்ளுறுப்புகளில் ஏற்பட்ட காயமுமே உயிரிழப்புக்கு காரணம் என தெரிவித்தார். அதையடுத்து நீதிபதி லாரி ஏறி இறங்கியதில் ஏற்பட்ட எலும்பு முறிவும் உள்ளுறுப்புகளில் ஏற்பட்ட காயமுமே இறப்பிற்கு காரணம் என்பது பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் எக்ஸ்ரே எடுக்க வேண்டிய அவசியம் என்ன, இதனால் இச்சம்பவத்தை அரசியலுக்காகவும் விளம்பரத்திற்காகவும் பயன்படுத்த நேரிடலாம் என தெரிவித்தார். மனுதாரர் தரப்பில் இறந்தவரின் உடலை முறையான குளிர்பதன வசதி கூட இல்லாத மருத்துவமனையில் வைத்திருந்தனர். ஆகவே எக்ஸ்ரே செய்வது கூடுதல் ஆவணமாக அமையும் என தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் வழக்கு பதிவு செய்ய காலதாமதம் செய்த காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். குடும்ப நபர்களிடம் கையொப்பம் பெற்றுக்கொண்டே உடற்கூராய்வும் செய்யப்பட்டது. அதே போல ஜகுபர் அலியின் உடலை அடக்கம் செய்த அந்த இடத்திலேயே எக்ஸ்ரே எடுத்துக் கொள்ளலாம் என தெரிவித்தனர். அதனையடுத்து நீதிபதி புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவமனையின் முதல்வர், மருத்துவர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள், தொழில்நுட்ப கருவிகள் உள்ளிட்ட எக்ஸ்ரே செய்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும் என உத்தரவிட்டார். திருமயம் தாசில்தார் முன்னிலையில் போதிய காவல்துறை பாதுகாப்புடன் ஜகுபர் அலியின் உடல் அந்த புதைக்கப்பட்ட இடம் முழுவதுமாக மறைக்கப்பட்டு எக்ஸ்ரே எடுக்கப்பட வேண்டும். அந்த சமயத்தில் ஊடகங்களுக்கோ வேறு யாருக்குமோ அனுமதி வழங்கக்கூடாது. செல்போனிலும் புகைப்படங்கள் எடுக்க அனுமதிக்க கூடாது. உடல் எக்ஸ்ரே செய்யப்படுவது தொடர்பான எந்த புகைப்படமும் விசாரணைக்காக அன்றி வேறு இடங்களில் பகிரப்படக்கூடாது. எக்ஸ்ரே எடுக்கும் நடவடிக்கைகள் முழுவதுமாக வீடியோ பதிவு செய்யப்பட்டு விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இயன்ற அளவு விரைவாக இந்த நடவடிக்கையை செய்து முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். கார்த்திகா, உடலை ஆய்வு செய்வதற்கான வசதிகளை புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவமனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த ஆணையில் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாய பிரதிபா.